ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புளி சாதம் இப்படி தான் பிறந்துச்சா அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு. நீங்கள் வந்து சொல்லுங்கள், புளி சாதம் எப்படி செய்வீங்கன்ட்டு. எங்கள் வீட்டில் எப்போன்னா மீதி சாதம் மீந்துருச்சுன்னா அது தனியாக எடுத்து வச்சுப்போம். புளியை ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா இந்த சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த ஊறி இருக்கும்ல 5 நிமிஷம் கழித்து அந்த புளியை சேர்த்து நல்லா பிசைஞ்சி ஊற வச்சுருவோம். இது வந்து பழைய சாதம் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்க. பட் புளியை நாளே கரைச்சி வச்சதுனால அது நல்லா ஊறிடும். இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்குறோம். புளியை ஊற்றுறதுக்கு முன்னாடியே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன் சொல்கிறதுக்கு. மஞ்சத்தூள், உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் புளி கரைச்சல் வந்து சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக நாங்கள் ஊற விட்டு செய்வோம். நீங்கள் மதியம் சாதம் மீந்துடுச்சுனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் மதியமே இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கும் போது இந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னா நைட்டு புளி சாதம் சொல்லி நீங்கள் ஏமாற்றி உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்துடலாம். ஏன்னா புளி காய்ச்சல் செய்கிறது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். இதுனா நீங்கள் தாளிச்சிட்டு அப்படியே இந்த சாதம் வந்து ஊறினதுக்கு மதியானம் ஊற வச்சிங்கன்னா நைட்டு எடுக்கும் போது நல்லா ஊறி இருக்கும். நீங்கள் செஞ்சு கொடுத்தா செம்மையாக புளி சாதம் டேஸ்ட்டே வந்துடுங்க. அதனால தான் இந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன். இது ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. நான் முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து சாதம் மீந்து இந்த மாதிரி வேஸ்ட் ஆகுது, தண்ணி ஊற்றி வச்சாலும் காலையில் பழைய சாதம் வந்து குளிரில் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லும்போது என் கூட ஒர்க் பண்ணுறவங்க தான் இது எனக்கு இந்த ரெசிபியே சொன்னாங்க. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை தாளிச்சிடலாம். ஏன்னா நான் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன், சாதம் மீந்துருச்சு. நைட்டு நாங்கள் சாதம் சாப்பிட்டதுனால நிறைய சாதம் வச்சுட்ட போல், அதனால் கொஞ்சம் மீந்துருச்சு. அதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் வேர்க்கடலை இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு எப்பவும் போல் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு காஞ்ச மிளகா நான் 3 எடுத்திருக்கேன், 3 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இது வந்து ஒரு 2 கைப்பிடி சாதம் தான் இருந்ததுனால நான் ஒரு மிளகா மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய குவான்டிட்டி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கள்ல சாதம், நான் நாள் நைட்டு ஊற வச்ச சாதத்தை எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணி அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குங்க. சரி, உங்கள் வீட்டில் நீங்கள் மீந்து போன சாதத்தை தண்ணி ஊற்றி உப்பு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிடுவீங்களா, இல்லை மாங்காய் தொட்டு சாப்பிடுவீங்களா, என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க? இது வந்து நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேங்க. ஆனால் இந்த டைம் தான் நான் வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்போவுமே இது வந்து செஞ்சிட்டேன்னா அடியும் பிடியுமா காலியாகிடும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களோட ஒரு லைக்கும் எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணும். இந்த மாதிரி நான் நிறைய ரெசிபீஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். என்னோடய சேனல் நீங்கள் பாருங்கள். உள்ள எல்லா ரெசிபீஸும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. Halamati Habibu, Halamati Habibandale, Halamati Habibu, Halamati Habibanda, Halamati Habibu, Halamati Habibandale, Halamati Habibu, Halamati Habibu.